ஐந்தாவது அத்தியாயம் பக்தர்களின் புகலிடம். பாபாவை நாடிய மக்களில் பலதரப்பட்டவர்களும் இருந்தனர். துன்பங்களில் இருப்பவர்கள் அவற்றை நீக்கிக் கொள்வதற்காக வந்தனர். தமது வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள், தமது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள நினைப்பவர்கள் போன்றவர்களும் இருந்தனர். பிறர் கூறுவதை கண்மூடித்தனமாக நம்பாமல் தாமே நேரில் அவரை பற்றி அறிய வேண்டுமென்று வருபவர்களும் உண்டு. இறுதியாக தம் ஆத்மீக முன்னேற்றத்தை தீவிரமாக நாடி வந்த ஒரு சிலரும் உண்டு. இந்நான்கு வகை பக்தர்களையும் பாபா வரவேற்று அருள் புரிந்த விதத்தை பார்ப்போம். பாபாவின் உருசு. கோபர்கானில் கோபால் குண்ட்ராவ் என்பவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவரது முதல் விவாகத்துக்கு பிறகு அவருக்கு சந்ததியே ஏற்படவில்லை. அதன் பிறகு இருமுறை மணந்தும் பயனில்லை. பாபாவின் புகழை பற்றி கேள்விப்பட்டு அவரது ஆசியை பெற்றதும் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். இதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் அவர் சாயிபாபாவை கௌரவித்து வருடாந்திர உருஸ் அல்லது விழாவை கொண்டாட வேண்டுமென்று கருதி அந்த வழக்கத்தை 1987ஆம் ஆண்டில் ஆரம்பித்து வைத்தார். விழா கொண்டாட்டத்துக்காக ஒரு வழியாக ஜில்லா கலெக்டரின் அனுமதியை பெற்றதும் விழாவுக்கு கூடும் மக்களுக்கு குடிதண்ணீர் அளிக்கும் பிரச்சனை எழுந்தது. ஷிரடியில் இருந்த ஒரு கிணற்றில் நீர் வெறும் உப்பு நீராயிருந்தது. ஸ்ரீ சாயிபாபா அதில் மலர்களை தூவியவுடன் அந்த நீர் அதிசயமான முறையில் இனிய குடிநீராக மாறியது. அகமது நகரை சேர்ந்த தாமு அண்ணா என்பவருக்கு இருமுறை மணந்தும் புத்திர பேறு இல்லாமலிருந்தது. பாபாவின் ஆசிகள் மூலமாகவே பின்னர் அவருக்கு குழந்தைகள் பிறந்தன. பாபாவின் கருணைக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமு அண்ணாவும் இந்த விழாவின் செலவுகளை கோபால் ராவ் குண்டுவுடன் பகிர்ந்து கொள்வது வழக்கம். நெருக்கடிகளில் உதவுதல். பாபா தமது பக்தர்களை அவர்களது நெருக்கடியான நிலைகளிலிருந்து தமக்கே உரிய முறையில் தப்புவிப்பார். தெஹனுவை சேர்ந்த உத்வேஷ் என்பவர் பம்பாயிலிருந்து ஒரு யாத்திரிகள் குழுவுடன் துவாரகைக்கு புறப்பட்டார். அந்த குழுவை சேர்ந்த எல்லாருடைய பயண சீட்டுகளும் அவரது பணப்பையில் இருந்தன. அவர்கள் கப்பலில் ஏறிய போது அதில் கூட்டம் மிகுதியாக இருக்கவே உத்தவேஷ் படிக்கட்டுகளில் இருக்க வேண்டியதாயிற்று. அவர் தம் கையை சட்டை பையில் நுழைந்தவுடன் பணமும் பயண சீட்டுகளும் அடங்கிய அவரது பணப்பை நழுவி கடலில் விழுந்தது. அவர் தொல்லையடைந்தவராய் உடனே பாபாவுக்கு எழுதினார். அந்த கடிதம் ஷிரடியை எட்டுவதற்கு முன்னாலேயே பாபா அவரது மகனான கிரிதர் கோபாலின் கனவில் 4 உடையணிந்த பூசாரியை தோன்றி, உனது தந்தை துவாரகையில் இருக்கிறார், அவரிடம் பணமே இல்லை, உடனே அனுப்பு என்று கூறினார். கிரிதர் கண்விழிப்பு பார்த்துவிட்டு அது வெறும் கனவுதானே என்று மீண்டும் தூங்க தொடங்கினார். மீண்டும் பூசாரி தோன்றி பணத்தை உடனே அனுப்புமாறு உத்தரவிட்டார். மறுநாள் தந்தி மணி ஆர்டரில் பணம் அனுப்பப்பட்டது. அதை பெற்றுக்கொண்ட உத்தவேஷ் ஆச்சரியமடைந்தார். நீண்ட காலத்துக்கு பிறகு உத்தவேஷ் ஷிரடிக்கு சென்றபோது பாபா, நான் தான் உனக்கு பணம் அனுப்பும்படி செய்தேன் என்று கூறினார். இறந்தவளை பிழைப்பித்தது. டி.ஆர். ஜோஷி தேவ்காங்கர் என்பவரது மகளான திருப்பதி மலன்பாய் என்பவள் காசநோயால் துன்புற்று கொண்டிருந்தாள். மருந்துகள் பலனளிக்க தவறவே அவளை பாபாவிடம் அழைத்து சென்றனர். பாபா அவளை ஒரு கம்பளியின் மேல் படுக்கும்படியும் நீரை தவிர வேறெதுவும் உண்ணாமல் இருக்கும்படியும் கூறினார். அவரது அறிவுரைப்படியே விழிப்புடன் நடந்து வந்த அப்பெண் ஒரு வார காலத்துக்கு பின் ஒரு நாள் விடிகாலை இறந்து போனாள். பாபா அப்போது சாவடியில் இருந்தார். ஷிரடி வரலாற்றிலேயே முதன்முறையாக பாபா காலை 8 மணி ஆகியும் சாவடியை விட்டு நகரவில்லை. அந்த பெண்ணின் பெற்றோர் அந்திம சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போது மலன்பாய் மூச்சு விடுவதே போல தோன்றியது. அவள் கண்களை விழித்து பார்த்தாள். பின்னர் தனது அனுபவத்தை விவரித்தாள். ஒரு கரும மனிதன் என்னை தூக்கி சென்றான். பெரும் பீதியுற்ற நான் பாபாவின் உதவியை நாடி கத்தினேன். பாபா அங்கே தோன்றி தமது தடியை எடுத்து அவனை அடித்து என்னை அவன் கைகளிலிருந்து பிடுங்கி சாவடிக்கு தூக்கி வந்தார் என்றாள். சாவடியை பார்த்திராத அவள் அதை பற்றி மிக சரியாக விவரித்தாள்.
அவள் உயிர் பிழைத்த அக்கணமே பாபா சாவடியை விட்டு புறப்பட்டு மோசமான வசவுகளை உரத்த குரலில் கூறிக்கொண்டும் தமது குச்சியால் பூமியை அடித்து கொண்டும் அந்த பெண் படுத்து கொண்டிருந்த தீக்ஷிதரின் வாடாவை அடைந்தார். ராஜபள்ளி முகம்மது என்பவருக்கு பாபாவிடம் குறிப்பிட்டு கேட்கும்படியாக எதுவும் இருக்கவில்லை. அவரில் எனது நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதை மட்டுமே விரும்பினேன். இறக்கும் தருணத்தில் நான் முழு நம்பிக்கையுடன் இறக்க வேண்டும். அதனால் எனக்கு நல்ல முடிவு ஏற்படும். நான் மனதில் அதற்காகவே பிரார்த்தித்து அவரது ஆசிகளை வேண்டினேன். அவர் தமது கரங்களை என் தலைமேல் வைத்து ஆசீர்வதித்தார். அந்த கணத்திலிருந்து அவரது ஆசி பலன் தருகிறது. எனது நம்பிக்கை ஒரே சீராக வளர்ந்து வந்துள்ளது. அதை தவிர அவர் மேலும் அவரது ஊதியின் மேலும் உள்ள நம்பிக்கையும் எனக்கு பெருநலனை அளித்து வருகிறது என்கிறார். உலக நன்மைகளையும் அருள்கிறார். மகான்கள் பக்தர்களுக்கு லௌகீகமான நன்மைகளையும் ஆத்மீகமான நலன்களையும் தருவதற்காகவே இருக்கிறார்கள். பக்தனுக்கு அத்தகைய நலனை தருவதற்காகவே நான் வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். ஒருமுறை அவரது பக்தர் ஒருவர் உலகாயத நன்மையை நாடி பாபாவிடம் மக்கள் போவதை ஆக்ஷேபித்த போது, பாபா, ஒருபோதும் அவ்வாறு செய்யாதே. எனது மக்கள் முதலில் அதற்காகத்தான் என்னை நாடி வருகிறார்கள். தமது ஆசைகள் நிறைவேறி வாழ்க்கையில் சௌகரியத்தை அடைந்த பிறகு அவர்கள் என்னை பின்பற்றி ஆத்மீக துறையிலும் முன்னேறுகிறார்கள். என்னை சேர்ந்தவர்களை தொலைதூரத்தில் இருந்தெல்லாம் பல்வேறுவித முதாந்திரமாக இங்கே வரவழைக்கிறேன். நானே தான் அவர்களை என்னிடம் வரவழைக்கிறேன். அவர்கள் தம்மிச்சைப்படி தாமே வருவதில்லை. நான் அவர்களை என்னிடம் இழுத்துக் கொள்கிறேன் என்றார். இச்சொற்கள் இன்னும் பலித்து வருகின்றன. வாயில்லா பிராணிக்கும் அருள் புரிந்தது. பாபா மகா சமாதியடைந்த நீண்ட காலத்துக்கு பிறகும் வாயில்லா பிராணிகளும் கூட அவரது பாதுகாப்பு கிடைக்கிறது. 1932ஆம் ஆண்டில் நெற்றியில் சூல குறியிடப்பட்டு ஆண்டவனுக்கு கென்று விடப்பட்ட காளை ஒன்று ஷிரடியில் மேய்ந்து கொண்டிருந்தது. ஒருமுறை உள்ளூர் பூங்காவை அது மேய்ந்து அழித்தவுடன் ஊர் பெரும் புள்ளிகள் யாவரும் தலைக்கு 3 ரூபாய் செலுத்தி அந்த பணத்தை கொண்டு அந்த காளையை பிக்கு மார்வாடி என்பவர் மூலமாக ஏவோலா என்னுமிடத்திலுள்ள கொட்டாடிக்கு அனுப்பினார். விரைவில் தன் வேலை முடிந்து விட்டதாக அவர் திரும்பி வந்தார். ஆனால் அன்றிரவே பாபா அப்பாச்சி பட்டேலின் கனவில் தோன்றி, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? நான் ஒரு கசாப்பு கடைக்காரனின் வாசலில் கட்டப்பட்டுள்ளேன் என்றார். அவர் உடனடியாக ஏவோலாவுக்கு விரைந்து சென்று பார்த்தபோது காளை ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு 14 ரூபாய்களுக்கு விற்கப்பட்டிருப்பதை கண்டு ஸ்தம்பித்து போனார். சரியான சமயத்தில் காளையை கண்டு அதை விடுவித்து கொட்டடியில் சேர்ப்பித்துவிட்டு வந்தார். பிக்குவின் மேல் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடர்ந்து 2 மாத சிறை தண்டனை விதித்தனர். ஸ்ரீ சாயி சத்திய விரத பூஜை. ஒருமுறை நாராயணகானை சேர்ந்த பீமாஜி பாட்டீல் என்பவருக்கு ஒரு கொடிய வகை காசநோய் ஏற்பட்டது. அவர் மிகவும் பலவீனமடைந்து அடிக்கடி இரத்தத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தார். பல மருத்துவர்கள் அவரை குணப்படுத்த முயன்று தோல்வியுற்றனர். இறுதியில் நானா சாஹேப் சந்தோர்கர் அவரை பாபாவிடம் போகும்படி யோசனை கூறினார். பீமாஜி ஷிரடியை அடைந்தவுடன் அவர் நானா சாஹேப் சந்தோர்கர் ஷாமா இருவராலும் சாயி பாபாவிடம் தூக்கி செல்லப்பட்டார். முதலில் பாபா அவரது நோய் அவர் பிறவியில் செய்த தீவினை பயனால் ஏற்பட்டது என்றும் அதில் தாம் தலையிடுவதற்கு விரும்பவில்லை என்றும் கூறிவிட்டார். ஆனால் நோயாளி இறங்கத்தக்க வண்ணம் அழுது பாபாவின் ஆசிகளுக்காக மன்றாடினார். இறுதியில் பாபா மனம் இளகி, அஞ்சாதே, உனது துயரங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன. இந்த மசூதியில் காலடி எடுத்து வைப்பவர்களது துன்பம் எப்பேற்பட்டதாயினும் அவை நீங்கிவிடும். இங்குள்ள பக்கீர் மிகவும் கருணை வாய்ந்தவர் என்றார். ஷிரடியை அடைந்த போது நோயாளியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. சில நிமிடங்களுக்கொரு முறை இரத்தத்தை உமிழ்ந்த வண்ணம் இருந்தார். ஆனால் அவர் பாபாவின் அண்மைக்கு எடுத்து செல்லப்பட்டவுடன் இரத்தம் உமிழ்வது நின்றுவிட்டது. பாபா தமது ஆசைகளை உறுதிப்படுத்திய கணத்திலிருந்தே அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்ற ஆரம்பித்து விட்டது.
பாபா பீமாபாய் என்பவரின் வீட்டில் நோயாளியை தங்க செய்தார். அந்த வீடோ முற்றிலும் சுகாதார குறைவானதாக இருந்தது. அதற்கு பின் சில நாட்களிலேயே நோயாளிக்கு 2 கனவுகள் ஏற்பட்டன. முதல் கனவில் அவர் சிறு பையனாக தம் ஆசிரியர் முன்னால் செய்யும் பாடங்களை சரியாக ஒப்பிக்காததற்காக அடிபடுவது போல கண்டார். இரண்டாவது கனவில் கனமான தெருக்களை செப்பினிட உதவும் இரும்பு உருளை ஒன்று தன் மார்பில் மேலும் கீழுமாக சென்று பொறுக்கவியலாத வலியையும் வேதனையும் அளிப்பதைப் போல கண்டார். அவர் விழித்தபோது அவரது நோய் முற்றிலும் குணமடைந்து விட்டிருந்தது. விரைவில் அவர் பாபாவின் ஆசிகளோடு அவரிடம் விடை பெற்று கொண்டு ஷிரடியை விட்டு புறப்பட்டார். பாபாவின் அருளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் புது முறையில் ஸ்ரீ சாயி சத்யபிரத பூஜை, ஸ்ரீ சத்யநாராயண பூஜை மாதிரியே செய்யப்படுவது என்ற வழிபாட்டை தம் வீட்டில் ஆரம்பித்தார். அவ்வாறே தத்தோபந்த் என்பவரது 14 ஆண்டு காலத்திய வயிற்று வலியும் பாபா தொட்ட மாத்திரத்தில் குணமடைந்தது. நோய்களுக்கு சிகிச்சைகள். எப்போதுமே பாபா நோய்களை தம் வாய்மொழியாலேயோ குணப்படுத்தினார் என்று கூற முடியாது. பல சந்தர்ப்பங்களில் அவர் தமக்கே உரிய சிகிச்சை முறைகளை கூறுவார். உண்மையில் அவை மருத்துவ சாஸ்திரத்துக்கு விரோதமாகவும் பொது அனுபவப்படி அந்த குறிப்பிட்ட வியாதியை அதிகரிக்கக்கூடியதாகவேயும் இருக்கும். ஒருமுறை ஸ்ரீமான் பூட்டியை காலரா நோய் தாக்கியது. அதை குணப்படுத்த டாக்டர் பிள்ளை எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தோல்வியுற்றன. எனவே மருத்துவர்கள் எல்லாம் தலைவரான சாய்பாபாவை அவர் நாடினார். பாபா அவருக்கு வாதுமை பருப்பு, வால்நட், பிஸ்தா முதலியவற்றை சர்க்கரை சேர்ந்த பாலில் போட்டு காய்ச்சி உண்ணும்படி உணவு திட்டம் அளித்தார். சாதாரணமாக பூட்டியை போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு அதை காட்டிலும் தீங்கு விளைவிக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை. ஆனால் அது பாபாவின் மொழியாகையில் அந்த உணவு அவரது நோயை குணப்படுத்தியது. அவ்வாறே காக்கா மகாஜனி என்ற பக்தர் ஒருமுறை கொடிய வயிற்றுப்போக்கு நோயால் துன்புற்றார். ஆனால் அவரோ பாபாவை கவனித்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. எனவே அருகில் ஒரு பானையில் தண்ணீர் வைத்து கொண்டு அடிக்கடி வெளியே போய்விட்டு வந்தார். அவர் பாபாவிடம் தன்னை குணப்படுத்தும்படி கேட்கவில்லை. பாபாவுக்கு தனது தேவையை பற்றி தெரியும் என்ற முழு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அப்போது மசூதிக்கு தளம் போடும் வேலை நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று பாபா தமக்கேயுரிய சுபாவப்படி காரணம் கண்டு பிடிக்க முடியாத முறையில் கடுங்கோபத்தை அடைந்தார். எல்லோரும் ஓடிப்போயினர். காக்காவும் ஓட முயன்றார். ஆனால் பாபா கையை பிடித்து அவரை தடுத்து கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து அங்கே எவரோ ஓடும்போது தவறவிட்டு போயிருந்த ஒரு சிறு பையிலிருந்த வேர்க்கடலைகளை கை நிறைய எடுத்து தோலை ஊற்றி நீக்கிவிட்டு சுத்தமான பருப்புகளை காக்காவிடம் கொடுத்து தின்னும்படி கோரினார். கோபத்தினால் மோசமான வசவுகளை மொழிவதும் இதற்கிடையே தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. பாபாவும் சில வேர்க்கடலைகளை தின்றுவிட்டு ஜாடியொன்றிலிருந்து தாம் சிறிது நீர் பருகிவிட்டு மீதியை காக்காவிடம் கொடுத்து குடிக்க செய்துவிட்டு, இப்போது உன் வயிற்றுப்போக்கு நின்றுவிட்டது என்றார். உண்மையில் அது நின்றே விட்டது. வியாதியை அதிகரிக்கக்கூடிய ஒன்று உண்மையில் அதனை குணப்படுத்தி இருக்கிறது. காக்கா சாஹேபின் டைபாய்டு. சில வேளைகளில் பாபா தம் குழந்தைகள் சிறிது காலம் துன்பத்தை அனுபவித்து அவசியம் என்று கருதினார் போலும். இந்த நோக்கத்தோடு பல சந்தர்ப்பங்களில் அவர் நோயாளியை தம்மை விட்டு செல்லும்படி கூறுவார். அதன் மூலம் அவர்கள் பாபாவின் அருகாமையே நம்பியறாமல் அவரது அருளையே சார்ந்திருக்குமாறு பழக்கப்படுகிறார்கள். காக்கா சாஹிப் ஷிரடியில் கடுஞ்சுரத்துடன் படுத்திருந்தார். அவர் ஷாமா மூலம் பாபாவுக்கு செய்தியை அறிவித்தார். பாபா வெடுக்கென்று, நான் ஒன்றும் டாக்டர் அல்ல, விலே பார்லேயிலிருக்கும் தன் வீட்டுக்கு போகட்டும் என்றார். இந்த எதிர்பாராத மாற்றத்தால் மனத்தில் வருத்தமடைந்த ஷாமா உம்மேல் பெரும் நம்பிக்கையோடு இங்கு தங்கியிருந்தார். அவர் சுரத்தோடு படுத்து கிடக்கும் அவர் இப்போது எப்படி போக முடியும் என்று கேட்டார். பாபா இணங்கவில்லை. தமது கட்டளையை திரும்ப திரும்ப கூறியதோடு அவருக்கு
திருநீறு கூட அளிக்கவில்லை. என்ன பைத்தியக்கார பக்கீராக இருக்கிறார் என்று நினைத்தார் காக்கா. எனினும் வீட்டுக்கு புறப்பட்ட அவர் பாபாவிடம் விடை பெறுவதற்காக மசூதியை அடைந்தார். அவரை கண்ட பாபா, வீட்டுக்கு போ, சுரம் வந்ததை போலவே 4 நாட்களில் போய்விடும். படுக்கைக்கு படுக்காமல் நடமாடி கொண்டிருந்தாராம். பிஸ்தா, சீரா, ரவா கேசரி ஆகியவற்றை சாப்பிடு என்றார். பிறகு ஊதியை அளித்து அவருடன் துணையாக ஷாமாவையும் அனுப்பினார். அவர்கள் வில்லை பார்லேயில் உள்ள வீட்டுக்கு நடந்து போய் சேர்ந்தபோது இரவு 11 மணி. காக்காவின் வீட்டிலிருந்த அனைவரும் அவர் அவ்வளவு விரைவில் ஷிரடியிலிருந்து திரும்பியதைக் கண்டு வியந்தனர். ஏனெனில் வழக்கமாக அவர் ஷிரடியில் பல நாட்கள் தங்குவது உண்டு. பாபாவின் கட்டளைப்படி காக்கா ஜீராவையே உணவாக கொண்டார். மறுநாள் சுரம் அதிகரித்தது. அவரது மனைவி கவலை மிகுதியால் டாக்டர் ஒருவரை வரவழைக்க அவர் காக்காவிடம் நடமாடக்கூடாதென்றும் ஓய்வு கொள்ள வேண்டும் என்றும் கண்டிப்பாக கூறி மருந்தும் கொடுத்தார். ஆனால் காக்கா பாபாவின் கட்டளைப்படி ஒழுகினார், நடமாடினார். மருந்து உட்கொள்ள மறுத்துவிட்டார். எல்லோரும் காக்கா இறந்து விடுவார் என்று பயந்து ஒரு பைத்தியக்கார பக்கீரியின் முட்டாள்தனமான அறிவுரைகளை பின்பற்றுகிறார் என்று அவரை குறை கூறி தொடங்கினார். டாக்டர் காக்காவின் பிடிவாதத்தை கண்டு பொறுமை இழந்து, நீங்கள் பாபாவின் வார்த்தைகளை கேட்கும் பட்சத்தில் நான் எதற்காக இங்கே இருக்கிறேன் என்று கர்ஜித்தார். ஆனாலும் காக்கா தம் வழி பாபாவின் வழிபடியே நடந்தார். 9வது நாள் உடலின் வெப்பநிலை குறைந்து சீரான நிலையை அடைந்தது. பிறகு காக்கா ஷிரடிக்கு மறுபடியும் சென்றபோது பாபா கேட்ட முதல் கேள்வி, பம்பாயில் உள்ள உன் உறவினர்கள் என்ன கூறினார்கள் என்பதே. அவர் எல்லாவற்றையும் அறிவார். பூட்டியும் அவரது கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒருமுறை டைபாய்டு காய்ச்சலால் படுத்து விட்டார். அவர் தீக்ஷிதரின் வாடாவில் தங்கினார். அவர் துவாரகாமைக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை கூட பெற முடியாதபடி மிகவும் பலவீனமாக இருந்தார். நாள்தோறும் ஷாமா அவரை பாபாவிடம் தூக்கிச் சென்று திரும்ப தூக்கி வந்து வாடாவில் விடுவது வழக்கம். பாபா அவருக்கு ஊதியை கொடுத்து சீராவை தின்னும்படி செய்தார். காலக்கிரமத்தில் எவ்வித மருந்துமின்றி பூரண ஆரோக்கியத்தை பூட்டி திரும்ப பெற்றார். பக்கவாதங்கள் தீர்ந்தன. ஒரு வைசிய வியாபாரி 1911ஆம் ஆண்டு பக்கவாதத்தால் துன்புற்று கொண்டிருந்த தம் மகளுடன் ஷிரடிக்கு வந்தார். அவளால் நிற்கவோ நடக்கவோ முடியாது. அவளை பாபாவின் முன்னிலைக்கு எடுத்து சென்றார். பாபா அவளை ஆசீர்வதித்து அவர்களை ஷிரடியில் தங்கும்படி கூறினார். 3ஆம் நாள் அவள் தன் கால்களை சிறிதளவு உபயோகிக்க தொடங்கினாள். பக்தர்கள் யாவரும் வியக்க 8ஆம் நாள் அவளால் நடக்க முடிந்தது. அதேபோல் ரயில்வே இலாக்காவில் வேலையாயிருந்த கியாசிஸ் என்பவரின் மனைவியையும் பக்கவாதத்திலிருந்து குணப்படுத்தினார் சாயி பாபா. நந்தாராம் மார்பாடி என்பவர் 1911ஆம் ஆண்டில் 2வது முறை பிளேக் பரவியது ஷிரடிக்கு வந்தார். அநேகம் பேர்கள் அவசரமாக கிராமத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர் மாருதி கோவிலை கடந்து செல்கையில் அங்கு அமர்ந்திருந்த மக்கள் சிலர் அவரது கண்கள் சுரத்தினால் சிவந்திருப்பதாகவும் அவருக்கு பிளேகு வரலாம் என்றும் கூறினார். பெரும் பீதியோடு அவர் குதிரையில் ஏறி கோவிலுக்கு விரைந்து தேங்காயும் எண்ணெயும் அந்த தெய்வத்துக்கு அளித்தார். பிறகு ஷிரடியை விட்டு புறப்பட்ட எண்ணி பாபாவின் அனுமதியை கேட்டார். அவர் இறந்து போக மாட்டார் என்று உறுதியளித்து அவரை போக வேண்டாம் என்று தடுத்தார். பாபா, நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை இறக்க விட மாட்டேன் என்று கூறி உறுதி அளித்தார். அவர் அங்கேயே தங்கினார். அவரது காய்ச்சல் குறைந்து மறைந்துவிட்டது. நானாவுக்கு அறுவை சிகிச்சை. ஒருமுறை நானாவுக்கு உடலின் பின்புறம் வேதனை மிகுந்த கட்டி ஒன்று புறப்பட்டு எந்தவித மருந்துக்கும் கட்டுப்படாமலே இருந்தது. குணப்படுத்த வேண்டுமென்று வேண்டிய கொண்டால் பாபா பல சந்தர்ப்பங்களில் அந்த வலிகளை தாமே ஏற்று அனுபவிப்பார் என்பதை அவர் நன்கறிந்திருந்தார். எனவே தான் கஷ்டப்படுவதே மேலென்று கருதி பேசாமலிருந்து விட்டார். இறுதியாக டாக்டர்கள் அவருக்கு மறுநாளை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்று கூறவே இது நானாவே அச்சுறியது. ஏனெனில் சர்ஜன்
அந்த கட்டி அறுவை செய்வதற்கு சற்று கடினமானதென்றும் அபாயமானதும் கூட என்றும் கூறினார். அன்றைய இரவு நானா பாபாவின் படத்தை தலையணைக்கடியில் வைத்து கொண்டு உறங்கினார். மறுநாள் ஆபரேஷன் தொடங்க இன்னும் 15 நிமிடங்களே இருந்தன. நானா தம் படுக்கையில் குப்புறப்படுத்தி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு சிறு ஓட்டு துண்டு கூரையிலிருந்து எல்லா இடத்தையும் விட்டுவிட்டு சரியாக அவரது கட்டி மேலேயே விழுந்து தாக்கியது. நானா வலி பொறுக்க முடியாமல் புலம்பினாலும் அந்த கட்டியை உடைத்து கெட்ட இரத்தம் முழுவதையும் வெளியேற்றியது. டாக்டர் அதை பரிசோதித்து பார்த்துவிட்டு மகிழ்வு கலந்த வியப்போடு, இனிமேல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றார். முடிந்திருந்தால் மகிழ்ச்சியால் கொதித்தே இருப்பார் நானா. சில நாட்களுக்கு பின் நானா பாபாவை கண்டபோது, பாபா, என் விரலால் நானாவின் கட்டியை நீக்கினேன் என்றார். குருவும் சீடரும் ஒரு நாள் ஷாமா பாபாவுக்கருகில் அமர்ந்து அவரது ஈர கைகளை ஒரு துண்டால் துடைத்து கொண்டிருந்தார். பாபா விளையாட்டாக அவரை பார்த்து அவரது கன்னத்தை கிள்ளினார். ஷாமா கோபித்து கொண்டவர் போல் பாசாங்கு செய்து, ஐயா, என்னை இப்படி கிள்ளுவது சரியாகுமா? எங்களை கிள்ளுகிற குறும்புக்கார கடவுள் எங்களுக்கு வேண்டாம் என்றார். பாபா, நீ என்னோடு இருந்த கடந்த 72 பிறவிகளில் நான் ஒரு முறை கூட இதுவரை உன்னை கிள்ளியதில்லை. இப்போது என்னவென்றால் நான் உன்னை தொடுவதை எதிர்க்கிறாய் என்றார். ஷாமா, எப்போதும் முத்தங்களும் உண்பதற்கு இனிப்புகளும் தரும் கடவுளே எங்களுக்கு வேண்டும். கௌரவமோ செல்வமோ சொர்க்கமோ வேண்டுமென்று உங்களிடம் வேண்டவில்லை. உங்கள் மேல் நாங்கள் வைத்துள்ள நம்பிக்கை எப்போதும் நிலைத்திருக்க வேண்டுமென்றே பிரார்த்திக்கிறோம் என்றார். பாபா அன்புடன், நான் உண்மையில் அதற்காகவே வந்துள்ளேன். இந்த எல்லா பிறவிகளிலும் நான் உனக்கு உணவூட்டி வளர்ந்துள்ளேன் என்றார். குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள நெருக்கம் இத்தகையது. பாம்பு கடியை குணப்படுத்தியது. ஒருமுறை ஷாமாவின் சுண்டு விரலை ஒரு விஷப்பாம்பு கடித்து விட்டது. விஷம் உடலில் பரவ தொடங்க பெருக்க முடியாத வேதனையையும் வலியையும் உண்டாக்கியது. ஷாமா தம் முடிவு நெருங்கிவிட்டதென நினைத்தார். இத்தகைய பாம்பு கடிகளை குணப்படுத்தும் விரோபா என்ற தெய்வத்தின் கோவிலுக்கு அவரை அழைத்து செல்ல நண்பர்கள் விரும்பினார்கள். ஆனால் பாபாவின் மேல் அபார நம்பிக்கை கொண்டிருந்த ஷாமா தன்னை காப்பாற்றும் தெய்வமான பாபாவை நோக்கி மசூதிக்கு ஓடினார். ஆனால் அவர் மசூதியில் நுழைந்தவுடனே பாபா கடுங்கோபமடைந்து ஷாமாவையும் திட்டவும் தொடங்கினார். ஷாமா பாபாவை வணங்குவதற்காக மசூதியின் படிகளை நெருங்கியவுடனே பாபா கண்டிப்பான குரலில், ஓ மோசமான பூசாரியே, ஏறாதே, ஏறினால் தெரியும் செய்தி, போய்விடு, இறங்கு என்று சத்தம் போட்டார். பாவம் ஷாமா அவமானமடைந்து தான் பாபாவின் மேல் வைத்த நம்பிக்கைக்கு இப்படிய மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று வியப்பும் அடைந்தார். வேறு புகழின்றி தவித்த அவருக்கு வேறு எங்கே போவது, என்ன செய்வது என்று எதுவும் புரியவில்லை. அங்கே பேச்சிழந்தவராய் நின்றார். அப்போது பாபாவின் குரலும் பாவனையும் திடீரென்று மாறி தம் வழக்கமான அன்போடும் மிருது தன்மையோடும் ஷாமாவிடம், அஞ்சாதே, கருணை மிகுந்த பக்கீர் உன்னை காப்பாற்றுவார். போய் வீட்டில் இரு, வெளியே செல்லாதே, என்மேல் நம்பிக்கை கொண்டு பயமற்றவனாக இரு என்றார். வலி ஏற்கனவே மறைந்து விட்டதையும் விஷம் கண்டு விரலை நோக்கி திரும்ப செல்வதையும் உணர்ந்த ஷாமா வியப்படைந்தார். ஷாமா வீட்டுக்கு திரும்பினார். பின்னர் பாபா அவர் தான் விரும்பியதை உண்ணலாம் என்றும் வீட்டுக்குள் நடமாடி கொண்டிருக்க வேண்டும் என்றும் படுக்கவோ தூங்கவோ கூடாதென்றும் ஷாமாவுக்கு செய்தி அனுப்பினார். ஷாமா அவ்வாறே செய்து தொல்லை நீங்கி நலம் பெற்றார். சிந்தித்து பார்க்கும்போது பாபா கோபித்து கொண்டது ஷாமாவின் உடலில் இருந்த விஷத்தின் பேரிலேயே அன்றி ஷாமாவின் மேல் அல்ல என்பது தெளிவாகிறது. ஒருமுறை காக்கா சாஹேப் தீக்ஷிதர் ஷிரடியில் இருந்தபோது காலில் கொடிய வலியால் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு ஃபர்லாங்கு தூரம் நடப்பது கூட அவருக்கு சிரமமாக இருந்தது. அன்று மாலை பாபா நிம்கானுக்கு புறப்பட்டார். காக்கா தீக்ஷிதர் அவரை தொடர்ந்து சென்றார். அவர்களிருவருமாகவே 3 மைல்கள் நடந்தபோது தீக்ஷிதருக்கு வலியே ஏற்படவில்லை. கனவில் அளித்த தேங்காய். பூனாவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு குழந்தைகளே இல்லை. பாபாவின் கையிலிருந்து ஒரு தேங்காய் பெற்றால் தனது ஆசை பூர்த்தியடையும் என்று அவள் நம்பினாள். ஆனால் அவள் ஷிரடிக்கு புறப்பட்ட போது ஒன்று மாற்றி ஒன்றாக ஏதேனும் தடங்கள் ஏற்படவே அவள் அந்த பயணத்தை நிறுத்த வேண்டியதாயிற்று.
ஓர் இரவில் பாபா அவளது கனவில் தோன்றி அவளுக்கு ஒரு தேங்காயை அளித்தார். மறுநாள் காலை கண் விழித்தபோது படுக்கையின் மேல் நிஜமாகவே ஒரு தேங்காய் இருப்பதை பார்த்தாள். பாபாவின் லீலையை வியந்து தனக்கு குழந்தை பிறந்தால் அதை ஷிரடிக்கு அழைத்துச் சென்று பாபாவிடம் அர்ப்பணிப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டாள். மறு ஆண்டு அவளுக்கு குழந்தை பிறந்தது. அவளும் தன் பிரார்த்தனையை நிறைவேற்றினாள். வருந்திய பக்தருக்கு விபூதி. காட்ஜ் பட்டேல் என்பவருக்கு தொலை தூரத்தில் இருந்த ஓர் இடத்துக்கு மாற்றல் கிடைத்தது. போவதற்கு முன்னால் அவருக்கு பாபாவை தரிசித்து அவரது ஆசியை பெற முடியவில்லை. போகும் வழியில் ரயில் கோபர்கானில் நின்றது. அந்த இடத்துக்கு வந்தும் கூட பாபாவை தரிசித்து அவரது ஊதியையும் ஆசியையும் பெற முடியவில்லையே என்று அவருக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. அடுத்த கணம் ரயில் பெட்டியுடன் ஜன்னல் கதவில் ஒரு சிறு பொட்டலம் ஊதி இருப்பதை கண்டு வியந்தார். நீண்ட காலத்துக்கு பின் அவர் ஷிரடிக்கு சென்றபோது பாபா அங்கிருந்த மற்ற பக்தர்களிடம் முன்பொருமுறை காட்ஜ் பட்டேல் தம்மை வந்து பார்க்க முடியாமல் இருந்தபோது தாம் அவருக்கு ஊதியை அனுப்பி வைத்ததாக கூறினார். பட்டேல் அந்த ஊதியை தாய்த்து ஒன்றில் போட்டு அணிந்து கொண்டார்.